அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். Shira Home Junction Dam Doom Deepavali sale up to 50% offer. Sundrapuram and Crosscut Road, Coimbatore. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. பைசன்ல வந்து you've done a major impact அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். படமே இம்பாக்ட் ஆன படம். மாறி ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எத்தனையோ அழுத்தங்களை தான் அவன் கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப அவனுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள், அவன் பாதிப்பு, பிரச்சனை, அவன் பார்த்தது, அவனுடைய உள் வெட்கைன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் ஒரு ஒரு படத்துலையும் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இந்த படத்தில் நான் போய் பார்க்கும்போது என்னென்னா, மாரியோட படங்கள் பார்த்துருக்கோம், ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்கல. அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது என்னென்னா, எல்லாருக்கும் அதை புரிய வைக்கிறதுலேருந்து, சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, நடிச்சு காட்டுறதுலேருந்து, அப்போ அவனுக்கு கையிலேயே இந்த ஏதோ பிரச்சனைலாம் இருந்துச்சு. அந்த பேண்டு போட்டுக்கிட்டே கபடியெல்லாம் ஆடுறதெல்லாம் வந்து அப்படி டைவ் அடித்து எல்லாம் பண்ணி காட்டணும். அப்படியே பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. ஆனால் சிலருக்கு வெளியிலேருந்து பேசணும்னு சொல்லுவாங்களே, மாறி ஸ்பாட்டில் திட்டுறாரு, வைக்கிறாரு, அது கிடையாது. அது இயல்பாக நண்பர்களுக்குள்ளே நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஃபயர் ஆகும்ல, அது வந்து நம்ம எல்லாரும் இப்போ நம்ம வீட்டில் கல்யாண வீட்லேயே ஒரு வீட்டில் ஒரு வேலை நடக்குது, அதை எடுத்துகிட்டு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து வசையாக பார்க்க முடியாது. ரஞ்சித் எடுத்துக்கிட்டோம்னா காலா கபாலி மாதிரி ஒரு கதைகளை வந்து வேறு இயக்குனர் வந்து சொல்லவே முடியாது ரஜினி கிட்ட போயிட்டு. ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து என் கிரியேஷன் இதுதான், என்னோட பொலிட்டிக்கல் வியூ தான், இதுக்கு நீங்கள் நடிங்கன்னு அவங்க நடிக்க வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியான இயக்குனர். எங்கள் அம்மா படிக்கல, 13 வயசுலேருந்தே ஏலக்காய் எஸ்டேட்ஸில் வேலைக்கு போனோம். தினக்கூலிக்கு ஒரு நாளைக்கு 1.25 ரூபா சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அடிவாரத்துக்கு போகணும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க இடம் தான் அது, அந்த படத்தில் இருக்க இடம் தான். அந்த ஓடைகளில் ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய் மலை மேலே ஒரு 7 கிலோமீட்டர் ஏறி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு திரும்ப ரிட்டன் வருவாங்க. அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணியிருப்போம்னா, கிட்டத்தட்ட அவன் காலையில் எழுந்திரிச்சு மேலே போயிட்டு திரும்ப வர வரைக்கும் கிட்டத்தட்ட 55 நிமிஷம் அந்த காட்சி இருக்கும். மீதி 13 வருஷ வாழ்க்கையை வந்து அவ்வளோ வேகமாக ஓட்டியிருக்கும். இன்னொரு 1 மணி நேரத்தில். அதுக்கு முன்னாலே சேது வந்து என்கிட்ட கேட்பாப்ல, சார் நீங்கள் ஒரு மலை கதை வச்சிருக்கீங்க, மேலே நான் நடிக்கிறேன். இல்லை சேது, எனக்கு உடம்பு செட் ஆகாது அந்த கதைக்கு, அப்புறம் நீ ஒரு ஸ்டாராக மாறிட்டேன், எனக்கு அந்த கதைக்கு ஸ்டார் இமேஜும் தேவைப்படல சொல்லிட்டு நடிக்க வைக்கல. நான் உருவ அடிப்படையில், உடல் அடிப்படையில் போற்றப்படுறது, ஹீரோயிசமாக பார்க்கறது, இது கிடையாது சினிமா. சினிமாங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆர்ட் ஃபார்ம். சும்மா 10 பேர் அடிக்கிறதோ, ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறதோ, பெண்கள் உடலை வச்சு ஒரு ஐட்டம் டான்ஸ் போட்டு ஆடுறதோ, அது கிடையாது. இல்லை பொழுதுக்கு நான் இப்போ குழந்தைங்களோட நிறைய ஒர்க் பண்ணுறேன், ஃபிலிம் மேக்கிங் சொல்லிக் கொடுக்குறது, இந்த ட்ரைபல் குழந்தைங்களோட, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்களோட, அவங்ககிட்டலாம் இதுதான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. டிப் டாப்பாக ஒருத்தர் வந்து ஒரு திருட வந்து இன் பண்ணிட்டு ஒரு கையில் பேக் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவன் மேலே எந்த சந்தேகம் வராது. ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு பெயிண்டர் வந்து ஒரு லுங்கியோட ஒரு தாடி வச்சுட்டு நின்னாருன்னா அவர் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை வருதுன்னா அது காரணம் வந்து இந்த சினிமா வளர்த்தெடுத்த உருவத்தினை பற்றின ஒரு அரசியல், உருவத்தை பற்றின ஒரு பார்வை தானே. எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் வந்து மாவோ அவர்கள் சொன்ன, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இயக்குனர் லெனின் பாரதி அவர்கள், அதாவது ஒரு கிரியேட்டரா உங்களை பாக்குறப்போ the vision that you have inside you அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் பேசணும் அப்படின்ற ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் சினிமாக்குள்ள வந்து ஒரு பர்சனா உங்களை நான் பாக்குறேன். உங்களோட ஸ்டோரிஸ் நிறைய இடத்துல நான் வந்து கேட்டுக்கிறப்போ ஐ ஹர்ட் நீங்க பண்ற வேலை வந்து உங்க அப்பா ஒரு காலத்துல பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் அப்படின்ட்டு. அப்பாவுக்கும் நீங்களும் நீங்க சின்ன பழக்கிறப்போ அப்பாவும் நீங்களும் பேசிக்கிறப்போ உங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் அபவுட் சினிமா எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? அப்போ சினிமா பத்தின கான்வர்சேஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு லெஃப்ட் மூமெண்ட்ல ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருந்தார். அப்புறம் ஊரில் நாடகங்கள் போடுவார், இது மாதிரி பண்ணுவார். அப்போ நான் ஒரு 11 வயசு வரைக்கும் கிராமத்தில், நான் பிறந்த கிராமத்தில் இருந்தேன், கோம்பைன்ற ஊரில். அப்போ பெரிய கான்வர்சேஷன் கிடையாது. அப்புறம் அவங்களோட அந்த பார்ட்டி ஒர்க்கில் வந்து அடிக்கடி வெளியே தான் இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் மீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்த நேரங்களில் வந்து சாதாரண அப்பா மகனுக்கான பேச்சுகள் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நிறைய ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் வந்து சின்ன வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் எனக்கு ரொம்ப இதுதான் இருந்தது. எதையுமே வந்து ஒரு இப்போ வீட்டில் சாமி கும்பிட்றாங்க, பாட்டியை ஒரு இது பண்ணுறாங்கன்னா அதை ஏன்னு கேள்வி கேட்கணும்னு சொல்லுவார். அதுக்கு பின்னால் இருக்கிற மூட நம்பிக்கைகளை சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் அப்ரோச் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு என்னோடய லைஃப்பில். அப்புறம் சின்ன வயசில் நிறைய ரஷ்யன் லிட்ரேச்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போலாம் ரஷ்யன் லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய புக்ஸ் வந்து ரொம்ப அழகழகான புக்ஸ்லாம் வரும். அந்த முன்னேற்ற பதிப்பகம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ராதுகா பதிப்பகம், முன்னேற்ற பதிப்பகம்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து பிரிண்ட் ஆகி இந்தியாவுக்கு இங்கே புக்ஸ் வரும் தமிழில். அதில் நிறைய கதைகள்லாம் இருக்கும். அந்த புத்தகத்தோட வடிவமைப்பு, கலரு,
இதெல்லாமே அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ரெகுலரான ஒரு குழந்தையாக வளராமல் இது இந்த ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாகவும் ஒரு லெஃப்ட் தாட்டுள்ள ஒரு ஆளாக வளர்த்தாரு. அது அந்த கான்வர்சேஷன் சினிமா பற்றி நிறைய பேசிக்கலாம். அப்போ ஆக்சுவலி எனக்கு நீங்க சொல்றது கேட்கறப்ப கொஞ்சம் பொறாமையா இருக்கு. சரி, சின்ன வயசுல இவ்வளவு எக்ஸ்போஜர் இருந்திருக்கு, இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது எங்க ஊர்ல உண்டு. என்னன்னா இப்போ எங்க ஊர்ல என் பேர் லெனின், எங்க அண்ணன் பேர் ஸ்டாலின், எங்க சித்தப்பா பையன் பேர் கால் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜோதி பாஸ் அப்படின்னு எங்க ஊர்ல போயிட்டு ஒரு இந்தியனோ இல்ல ரஷ்யன்ல லெஃப்ட் லீடர்ஸ் பேர் ஒரு பேர் சொன்னீங்கன்னா ஒரு 10 பேர் தெரியும் பார்ப்பாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வயசுல வந்து நம்ம வழக்கமான இதுல இல்ல, நம்ம வேற ஒன்னா இருக்கிறோன்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ இப்போ இப்படி இருக்கிற டைம்ல சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் பண்ணணும், நிறைய புரட்சி பண்ணணுன்ற ஐடியாலஜிஸ்லாம் இருந்திருக்கலாம். பட் டு பிரிங் இன் டு சினிமா, அதை வந்து இந்த மீடியமா எடுத்துட்டு போய் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு? புரட்சி பண்ற அளவுக்கு அவ்வளவு பெருசாலாம் இல்லை. அது ஆனா ஒரு நல்ல மனிதனா வாழணும், ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மனிதனா வாழணும், மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, சமத்துவமா இருக்கணுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதை நோக்கி தான் ஒரு பயணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சினிமா ஆசைலாம் எனக்கு இல்லை பெருசா. ஆனா ஆர்ட் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா இந்த பேச்சு போட்டிகள் நல்லா பேசுவேன். அதோட கண்டினியூஷன் எங்கள் ஸ்கூலில் வந்து பயம் இல்லாமல் ஸ்டேஜில் பேசுவேன், நடிப்பேன். அப்புறம் சின்ன வயசில் உள்ள நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் நிறைய. இங்கே நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கும்போது அங்கேயும் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்டேஜஸில் மிமிக்ரி பண்ணுவேன், லைட் மியூசிக் பாடுற நல்லாலாம் பாட மாட்டேன். சும்மா நம்ம எல்லாரும் முணுமுணுக்கிற மாதிரி பாடுறதா அப்படிதான். நல்லா பாட்டு கேட்பேன், நல்லா பாட்டு கேட்பேன். அப்போ ஸ்டேஜில் வந்து மிமிக்ரி பண்ணுவேன். அப்போ நிறைய ஸ்டேஜஸில் போயிட்டு இந்த ஆடி மாத கச்சேரிக்கு அதுக்கெல்லாம் போகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் போவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு கலை தொடர்பு தான் இருந்துச்சு. சினிமாவுக்கு போகணுன்ற ஆசைலாம் இல்லை அப்போ. ஆமாம். ஆனால் அப்பா வந்து சினிமாவுக்காக இங்கே சென்னைக்கு வந்தார். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களை ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு இங்கே வரும்போது அவர் சினிமாவில் இயக்குனர் ஆகணுன்றதுக்காக. ஏன்னா ஊரில் வந்து ரொம்ப முற்போக்கான நாடகங்கள்லாம் போடுவார். அவர் நாடகம் போட்டதெல்லாம் 83 வந்து ஒரு நாடகம் போட்டிருந்தார், அழியட்டும் ஜாதின்னு சொல்லிட்டு. அது எங்கள் ஊரில் வந்து ஒரு தேர் திருவிழா நடக்கும், ரொம்ப பெரிய தேர் திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஒரு 18 கிராமங்கள் வரும். அது கடுமையான சாதி ஆதிக்கங்கள்லாம் இருக்கும் அதுக்குள்ள நிறைய. ஆனால் அந்த தேர் திருவிழா அப்போ 83வது வருஷத்தில் வந்து இந்த தேர் திருவிழாவில் அழியட்டும் ஜாதின்னு ஒரு நாடகம் போட்டார். அந்த க்ரௌடை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி நாடகங்கள்ல வந்து ரொம்ப எந்த ஆப்போசிஷனுமே இல்லை. ஏன்னா அவங்களாம் ஸ்ட்ராங்காக அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தொடர்ச்சியாக. அங்கே உள்ள ஒரு அதான் நான் சொன்னால எங்கள் ஊரில் அத்தனை இடதுசாரி பேர்களே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முற்போக்கான ஸ்பேஸ் அங்கே நிறைய இருந்துச்சு. அப்புறம் சின்ன வயசில் இது மறந்துட்டேன். சின்ன வயசில் வந்து எங்கள் ஊரில் பாரதி கவிதை மையம்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து எங்கள் அப்பாலாம் இருந்தாங்க, எங்கள் அப்பா அண்ணனுங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசு, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. அவங்க வாரம் அவங்க கூடுவாங்க, கவிதை வாசிப்பாங்க, பட்டிமன்றம் நடத்துவாங்க, கருத்தரங்கம் நடத்துவாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் சும்மா வேடிக்கை பார்ப்போம். என்னன்னே தெரியாது எங்களுக்கு, சும்மா ஜாலியாக போய் வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அதில் இவ்வளோ பசங்க இங்கே வராங்க இன்ட்ரெஸ்டாக வேடிக்கை பார்க்கறதுக்கு, இவங்கள வச்சு இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக பாரதி கவிதை மையம் இளங்கிளைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இளங்கிளைன்னு ஆரம்பித்து அதில் வந்து ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட சின்ன பசங்க எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு நாங்களாம் கவிதை எழுதுவோம், நாங்களே பட்டிமன்றம் நடத்துவோம். அப்புறம் அங்கே உள்ள பக்கத்தில் இருக்க மலைகள் மேலே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கேருந்து பரோட்டா கிரோட்டாலாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே கூப்பிட்டு போயிட்டு அங்கே மலை அந்த ஒரு என்வரன்மெண்டல் சம்மந்தமாக நிறைய சொல்லி காட்டிக்கிட்டே கூப்பிட்டு போய் அங்கே மேலே போயிட்டு ஒரு கருத்தரங்கம் நடத்துவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரெகுலராக வளர்கிற ஆள் மாதிரி நமக்கு இல்லை. ஆனால் கிராமத்துக்கான எல்லா சேட்டையோடு தான் வளர்ந்தோம் நாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பேரலாக வந்து மூளையாக வந்து ஒரு சயின்டிஃபிக்கான வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் பற்றின கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அவங்க எங்களுக்கு எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கிற பல நபர்களாக இருக்கட்டும், அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஒரு ஊரில் இந்த சுற்றுச்சூழல் எவ்வளோ முக்கியம், எதை கெடுக்கக்கூடாது, எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பார்க்குற பார்வை. அப்புறம் சாதியாக நம்ம பிரிஞ்சு கிடக்கக்கூடாது, ஒரு சமத்துவமாக இருக்கணும் அப்படின்ட்டு, இந்த தெருவுக்கு போகக்கூடாது, அந்த தெருவுக்கு போகக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உங்களோட அப்ரிங்கிங்கே அப்படிதான் இருந்துச்சு. மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லை, எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்போஜர் இருந்திருக்கு. அண்ட் எது பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணுன்ற ஒரு கேள்வியோடய எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கீங்க. அப்படி அப்பாவுக்கு அந்த ஆசை இருந்தனால, சினிமா ஆசை இருந்ததுனால அவரால் அந்த சூழலில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து இங்கே கலைமணி சார்லாம் ரொம்ப நாளாக கூட இருந்தாங்க. அவர் சூழலுக்கு, அப்போ சினிமா இருந்த சூழலுக்கு அவருடைய ஏஜ் இதெல்லாமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா பற்றி தான் நிறைய யோசிச்சேன் நான்.
ஏன்னா எங்கள் அம்மா படிக்கலை. சின்ன வயசுலேருந்தே ஒரு 13 வயசுலேருந்தே ஏலக்காய் எஸ்டேட்ஸில் வேலைக்கு போனவங்க, தினக்கூலிக்கு. ஒரு நாளைக்கு 1.25 ரூபா சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போயிருக்காங்க ஆரம்பத்தில். அந்த 1.25 ரூபா சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே தமிழ்நாட்டில் அந்த தேவாரன்ற ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அடிவாரத்துக்கு போகணும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க இடம் தான் அது, அந்த படத்தில் இருக்க இடம் தான். அந்த ஓடைகளில் ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய் மலை மேலே ஒரு 7 கிலோமீட்டர் ஏறி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்கு பேர் போயிட்டு வர வேலைன்னு சொல்லுவாங்க. அங்கேயே தங்கியிருந்தும் சில லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் கீழேருந்து டெய்லி போயிட்டு வருவாங்க. அதுக்கு டெய்லி வேஜஸாக வந்து ஒரு 1.25 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்து ஒரு கடுமையாக உழைச்சவங்க. அப்புறம் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஏன்னா அவங்க ஒரு சாதாரண பெண்ணாக வளர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு உழைப்பு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்பாவோட அந்த முற்போக்கு சிந்தனைகளை அக்செப்ட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களுக்கு பேர் வைக்கிறத அவங்க விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும். அப்புறம் அவர் சினிமாவுக்கு ஆசைப்படும் போது சினிமாவில் போய் நம்ம பேசுகிற கருத்துக்களை இப்போ நாடகத்தின் மூலமாக சமத்துவத்துக்காக நிறைய பேசுகிறோம், முற்போக்கான விஷயங்களை பேசுகிறோம். இது சினிமாவில் பேசினா இன்னும் பெரிய வைட் ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் இளையராஜா அவர் கிளாஸ்மேட்ஸ்ன்றதுனால அவருக்கும் அந்த சினிமாவில் போய் அவங்க ஃப்ரெண்டு முன்னால் ஒரு டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருந்துச்சு அவருக்கு. அதுக்கு தான் இங்கே சென்னைக்கு வந்தார். அப்புறம் எங்கள் அம்மா நான் என்ன யோசிச்சு பார்த்தேன்னா, ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து ஒரு வெறும் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு உழைப்பு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையோட லட்சியத்துக்காக குழந்தைங்களுக்கு ஒரு பெருநகரத்துக்கு கூப்பிட்டு வரது இருக்குல்ல, அது ஒரு பெரிய அசாத்தியமான தைரியமும் ஒரு இது வேணும். அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அது வேணும், அது ரொம்ப முக்கியமான. அப்போ தன்னுடைய வாழ்க்கை துணையோட லட்சியத்துக்காக நம்ம வந்து கூட வந்து இருப்போம். ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை, அவர் டைரக்டர் ஆகிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை தனிப்பட்ட முறையில். ஆனால் அதுக்காக இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இருந்து, அப்போது நான் என்ன யோசிச்சுன்னா, சரி அப்படி ஒரு தன்னுடைய வாழ்க்கை துணையோட நம்பிக்கையை வெற்றியோட இதுக்காக துணை போக வந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அது நடக்கலை. அவர் டைரக்டர் ஆகலாம் நடக்கலை இல்லையா. ஸோ அப்போ நம்ம அதை நடத்தி காட்டுவோன்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். வாட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்போ வாட் அகெயின் எக்ஸைட்ஸ் மீ அப்படின்னா, அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணுன்ற ஒரு சின்ன பையன் தான் இருந்திருக்கீங்க. பட் வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்டோரி? உங்களோட கதை, என்னோட கதையை தான் நான் முதல் படமா எடுத்துட்டு போய் கொடுக்கணும், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் தி பீப்புள் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அதான் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ சின்ன வயசில் இங்கே வந்து வழக்கமாக வந்து நமக்கு அம்புலி மாமா இந்த மாதிரி கதைகள் தான் நம்ம படித்து வளர்ந்துருப்போம். ஆனால் நமக்கு சின்ன வயசுலேயே ரஷ்யன் லிட்ரேச்சர்ஸ்லாம் படிக்கும்போது அப்போ வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது, இந்த ரெகுலராக இருக்கிற பேட்டர்னில் இல்லாமல். அப்புறம் எனக்கு சினிமா பார்க்கும்போது நிறைய தேர்வுகள் உண்டு. நான் சில கல்லூரி காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர்கள் படம் எனக்கு பெருசாக பார்க்க பிடிக்காது, ஒரு ஹீரோ வர்ஷிப்பை வந்து விரும்பி பார்க்குற ஆள் கிடையாது. அப்புறம் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சுக்கு எதிராக வந்து ஒரு 100 பேர் ஒருத்தர் அடிக்கிறான் 10 பேர் அடிக்கிறான் அப்படின்றது நம்ப முடியாத விஷயத்தில் நான் அக்செப்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ ஒரு பார்வையாளனாவே எனக்கு அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது, கிரியேட்டராக வரும்போது எனக்கு அந்த சுத்தமாக அந்த இது கிடையாது. இப்போ கிரியேட்டராக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் மாவோ அவர்கள் சொன்னது, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஆர்ட் லிட்ரேச்சர் எல்லாமே பீப்புள் ஒன்லி இல்லை. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன வேலை செய்யணும், அப்போ நம்ம எதை திரையில் பேசணும். இப்போ திரையில் தொடர்ச்சியாக என்ன பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ச்சியாக இந்திய சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் சினிமா தான் 80% பேசிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அதுக்கு மேலே நாடகங்கள் இருந்துச்சு, அந்த நாடகங்கள் வந்து புராண இதிகாச நாடகங்களாக இருந்துச்சு, அதில் கடவுளை போட்டுற நாடகங்கள் இருந்துச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் சினிமா வரும்போது ஹீரோ வந்து கடவுளை மாற்றுற ஒரு கல்ச்சர். ஹீரோவுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும், ஹீரோவுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், ஹீரோ மட்டும்தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், வேறு எந்த கதாபாத்திரங்களுக்கும் எந்த வேல்யூஸ் இருக்காது, எல்லாமே அவரோட இதை நோக்கி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அந்த வழக்கமான இதுவும் பண்ணக்கூடாதுன்றது. ஏன்னா ஒரு லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஹீரோ வர்ஷிப் சினிமாவை பார்க்கும்போது என்னென்னா, யாரோ ஒரு தனிநபரை மட்டுமே துதிப்படுறதும், அவருக்கு கீழே நம்ம விசுவாசமாக இருக்கிறதும், அவர் அடியொற்றி நம்ம நடந்து போகிறதுமான ஒரு இதுதானே இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான். ஏன்னா ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது, எல்லாருக்குமான ஸ்பேஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லையா. அதனால தான் நான் மேற்கு தொடர்ச்சி சூஸ் பண்ணேன். அது வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு கதை. குளோபலைசேஷன் தான் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு விஷயம். ஏன்னா நான் 76 பார்ன். நான் அப்போ 76லேருந்து 91 வரைக்கும் குளோபலைசேஷன் கிடையாதுங்க. ஆஃப்டர் 91 தான் குளோபலைசேஷன் வருது. அப்போ அதுக்கு முன்னால் ஒரு பெரிய சாவகாசம் இருந்தது, பெரிய மனித தொடர்புகள் இருந்துச்சு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு, ஒரு அன்பு இருந்துச்சு, ஒரு பரிமாற்றம் இருந்துச்சு. குளோபலைசேஷன் வர வந்து என்ன ஆச்சுன்னா, அது எல்லாமே எக்யூப்மெண்ட் பேஸ்டாக மாற ஆரம்பிச்சிச்சு.
இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பேங்க்கு போகிறீங்கன்னா முன்னால் வந்து ஒரு பேங்க்குக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும், அங்கே உள்ள பியூன்லேருந்து கேஷியர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நேரடியாக பழக்கமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் வெறும் ஏடிஎம் மிஷின் போயிட்டு இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு வண்டி புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க, ரேப்பிடோ புக் பண்ணுறீங்களா, ஏதோ ஒரு வாட் எவர் இட் இஸ், ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த வண்டி ஓட்டுற முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பெருசாக ஏறி உட்காரோம், ஓடிபி சொல்கிறோம், நம்ம வேறு வேலையை பார்த்துட்றோம், அவர் இறக்கி போடுறோம். ஒரு மனித தொடர்பு இல்லாத வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு இல்லையா? வெறும் எந்திரம் மட்டும்தான் மையமாக இருக்குது. அதை சொல்லணும்னு தான் நான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து என்ன பண்ணேன்னா, உலகமயமாக்கலுக்கு முன்னால் அந்த நிலம் எப்படி இருந்துச்சு, உலகமயமாக்கலுக்கு பின்னால் அந்த மனிதர்கள் நிலம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிற சொல்லணும் தான் பண்ணேன். அதனால தான் என்ன பண்ணியிருப்பேன், அதை வடிவமைக்கும் போதே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனுக்கு முன்னாலன்னு வச்சிருப்பேன். பீரியட் காலம். அப்போ டைம் வந்து நமக்கு ரொம்ப நிதானமாக இருந்துச்சு. நம்ம கையில் நம்ம டைம் நம்ம கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம டைம் நம்ம கிட்ட கிடையாது இல்லையா? இப்போ ஏன்னா நம்ம வேற ஏதோ பிளான்ல வந்திருப்போம், நமக்காக ஒரு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும்னு வந்திருப்போம். ஆனால் ஒரு ஃபோன் பார்ப்போம், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்போம், அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து மைண்ட் ட்ரைவ் ஆகி வேற ஒன்று போய் அந்த ப்ரொடக்டிவிட்டி விட்டுருவோம். நமக்கு செய்ய வேண்டிய விட்டுட்டு யாரோ ஒருத்தர் ஆன்லைனில் போடுற ஒரு போஸ்ட்டோ, யாரோ ஒருத்தர் போடுற ஒரு மீமோ, அது உங்கள் டைமை எடுத்துக்குது இன்னைக்கு. அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மேலே என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த முதல் நாள் ஒரு காட்சி வச்சிருக்கும். கிட்டத்தட்ட அவன் காலையில் எழுந்திரிச்சு மேலே போயிட்டு திரும்ப வர வரைக்கும் கிட்டத்தட்ட 55 நிமிஷம் அந்த காட்சி இருக்கும் ஒரு நாள். மீதி 13 வருஷ வாழ்க்கையை வந்து அவ்வளோ வேகமாக ஓட்டியிருப்போம் இன்னொரு 1 மணி நேரத்தில். அதுதான் குளோபலைசேஷனில் அவ்வளோ நிதானம் இருந்துச்சு. குளோபலைசேஷனுக்கு முன்னால் வந்து மனிதர்களோட மனிதர் ஒருத்தர் முகம் பார்த்துக்கிறது, ஒருத்தருக்கு தேவை இருந்தது. ஓகே, இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் யூ வெரி கிளியர், யூ ஹேவ் பீன் வெரி கிளியர் அட் தி ஃபர்ஸ்ட். அந்த டிஸ்டர்பன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு தான். ஏன்னா அப்போ வந்து மனுஷன் ஒருத்தர் உதவிக்கிறாங்க, ஒருத்தருக்கு சண்டை சச்சரவு எல்லாமே இருக்குதான் செய்யும். அதை தாண்டி ஒருத்தருக்கு தேவை இருந்துச்சு. நைட் ஒருத்தர் எனக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னா ஏதோ ஒரு வீட்டு மாட்டு வண்டி தேவைப்பட்டுச்சு, அன்னைக்கு அவசரமாக தூக்கிட்டு போகிறது. அதே நேரத்தில் நம்ம வளர்ச்சியும் தப்புன்னு சொல்ல வரல, வளர்ச்சி தேவை தான். அந்த வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குன்னா, மனித உறவுகளோடு சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கும், அதை பேன்ற வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நமக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோ கோவப்படுறோம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு, அவ்வளோ ஈகோவாக நம்ம மாறிடும். ஒரு டெக்னாலஜி தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் நின்றாருன்னா வெளியே நிற்கும்போது நமக்கு பதட்டமாகுது, ஏடா இவன் அவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது. இப்போ அதுக்கு மேலே அப்படி கிடையாது. நம்ம பேங்க்குக்கு போய் உட்காந்து டோக்கன் போட்டு 52 நம்பர் டோக்கன் கூப்பிட்டதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு வந்தோம், அவ்வளோ பெரிய டைம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு 10 செகண்ட் கூட நம்ம வெயிட் பண்ண தயாராக இல்லை. அப்புறம் சாலைகளில் பார்க்கும்போது நீங்கள் அந்த உலகமய மக்களோட தீவிரம் தெரியும். நீங்கள் எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே நீங்கள் ஒரு சமூகத்தை எடை போடணும்னா அந்த ரோட்டில், இப்போ நகரத்தில் இந்த ரோடுகள் இருக்கு இல்லையா, அதில் அவங்களோட டிரைவிங் சென்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாவே அந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம்னா யாரும் ஒரு செகண்ட் கூட எதுக்கும் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கணும். சிக்னல் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், சிக்னல் ஸ்கிப் பண்ணி போகணும். ஒரு பெடஸ்ட்ரியனுக்கு வந்து வழி விடாமல் அவங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம 2 வீலரில் தான் போகிறோம், இல்லை ஒரு 4 வீலரில் போகிறோம்னா ஜஸ்ட் பிரேக் அடித்து அவங்க போனதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையாது, அவங்க மேலே இடிக்கிற மாதிரியே போவாங்க, அவங்க ஒதுங்கி நின்றுக்கணும். ஏன்னா ரோட்டில் எல்லாருக்குமே இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் முதல்ல போயிடணும், உலகம் என்ன வேணா இருந்துட்டு போடணும், நான் போய் சேர்ந்துடணும், என் வேலை நடக்கணும், என்னோட பிரச்சனை தீர்ந்துடணும் அப்படின்ட்டு என்னென்னா ஒரு எல்லாருமே ஐலாண்ட் ஆகிட்டாங்க தனித்தனியாக. ஒரு வீட்டுக்குள்ளே கூட இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா, முதலையாவது ஒரு டிவினாவது ஒன்று இருந்துச்சு, அது முன்னாலே ஒரு 4 பேர் உட்காந்துருப்போம். இப்போ அப்படி கிடையாது இல்லையா? இப்போ டிவின்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு. இப்போ ஆளாளுக்கு ஒரு ஃபோனில் அவங்களுக்கு தேவையானதை உட்காந்து பார்த்துக்கிறாங்க. அப்படின்னும் போது பேச்சுகள் குறைஞ்சி போயிடுச்சு தொடர்ச்சியாக. நான் இப்போ குழந்தைங்களோட நிறைய ஒர்க் பண்ணுறேன், ஃபிலிம் மேக்கிங் சொல்லிக் கொடுக்குது, இந்த ட்ரைபல் குழந்தைங்களோட, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்களோட. அவங்ககிட்டலாம் இதுதான் நிறைய பேச வேண்டியது இருக்குது எங்களுக்கு. என்னென்னா, ஏன்னா இன்றைக்கி மொபைலில் இந்த கேஜெட்ஸ் வந்து எப்படி நம்மளை வந்து சுயமாக சிந்திக்க விடாமல் வச்சுக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட டைம் கில் பண்ணுறது கூட செகண்ட். ஆனால் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை தெரியவே வச்சுக்க இல்லாது, உங்களோட தனித்துவத்தை, உங்கள் தனித்தன்மையை தெரிய வைக்கிறது இல்லாது. யாரோ ஒருத்தரோட டேலண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும், யாரோ ஒருத்தரோட இதை வந்து நீங்கள், யாரோ ஒரு செலிபிரிட்டியோட ஒரு இதை பார்த்துட்டு அவங்களோட இதை தான் நம்ம போற்றிக்கிட்டு இருக்குமே தவிர, இப்போ ஒருத்தருக்கு நமக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு தனித்திறமை இருக்கும்ல, அது மிஸ் ஆகுது பயங்கரமாக இன்னைக்கு. டைம் கில்லிங் மட்டும் இல்லை, வெறுமனே அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம சுயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிற ஒன்றா இருக்கு. ஆமாம், நமக்கு வந்து என்னன்னா, இது கொடுக்குற அந்த உங்கள் டைம் லைனில் வர இது மட்டும்தான் அவங்க உலகமாக மாறிடுது எல்லாருக்குமே. அப்போ அவன் என்னவா மாறுதுன்னா, அது நம்ம யாரையும் பார்க்க விட மாட்டேங்குது, யாரை பற்றி யோசிக்க விட மாட்டேங்குது, நம்மளை யோசிக்க விட மாட்டேங்குது. இல்லை, ஐசோலேட்டட் கூட இல்லை, நம்மளை செல்ஃபை கூட நம்ம தெரிஞ்சுக்கூடாமல் பண்ணுறது. அதுதான் ரொம்ப டேஞ்சர். நம்மளோட செல்ஃபை தெரிஞ்சுக்காமல் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் ஒரு 4 hours இருக்குன்னா, நமக்கு
மற்ற வேலைகள் இருக்குது, அதற்கு ஒரு 4 hours இருக்குன்னா அந்த 4 hours நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிற எதுவுமே அது இல்லை. நம்ம விரும்புகிற விஷயங்கள் தான் இருக்குது. அதை விரும்புறதுன்னா நம்மளை விரும்ப வைக்கப்பட்ட விஷயம் தான் இருக்குது. உங்களை அறியாமே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறீங்க, ஒரு சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு 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 பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதில் என்ன டேட்டாஸ் வருதோ அது மட்டும் தான். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்துலேருந்து நம்ம எடுத்து யோசிக்க முடியல, நம்மளை பற்றி யோசிக்க முடியல. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன, நான் எதில் ப்ளஸ்ஸு, அதெல்லாம் அந்த 4 hours நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அதில் எதையுமே நம்மளை பற்றி நம்ம பார்த்துக்கிறது இல்லை. ஆனால் அது குளோபலைசேஷனுக்கு முன்னால் உங்களுக்கு பெரிய ஓன் டைம் இருந்துச்சு. உங்கள் டைம் உங்களோட ஓன் டைமாக இருந்துச்சு. நீங்கள் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வேஸ்ட்டாக கூட செலவு பண்ணாலும் உங்களோட விருப்பத்தின் மேலே உங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு தூங்குறதா இருக்கட்டும், அது சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். ஆனால் தூங்குறதா கூட உங்களுக்காக நீங்கள் தூங்கியிருப்பீங்க அந்த 4 hours. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல. உங்களோட ஒன் டேவை யாரோ தீர்மானிக்கிறாங்க, யாரோ ஒருத்தரோட போஸ்ட் தீர்மானிக்குது, யாரோ ஒருத்தரோட ஒரு யூடியூப்ல போடுற ஒரு விஷயம் ஒரு டேவை காலி பண்ணுது. சரி, இப்போ நீங்க பேசுறப்போ வந்து இந்த ட்ரைபல் சில்ட்ரனுக்கு அப்புறம் வந்து நிறைய குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்க ஃபில்ம் மேக்கிங் கிளாஸஸ் சொல்லி தரீங்க அப்படின்றது சொன்னீங்க. இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஒரு ஃபில்ம் மேக்கரா படங்கள் பண்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றப்போ வாட் இஸ் a different thing that you're learning as a person also? ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா, ஒரு ட்ரைபல் குழந்தைங்களுக்காக போன இயர் எண்டில் ஒரு கேம்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம்பில் வந்து ஃபிலிம் மேக்கிங் சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 4 days தான் மொத்தம், 3 days 4 days அது. அப்போ ஒரு வேறு ஆர்ட் ஃபார்ம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சிலம்பம், பறை, அந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் ஃபிலிம் மேக்கிங்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு 4 நாள் வந்து என்கிட்ட ஒரு 30 குழந்தைய கொடுத்துருந்தாங்க. எல்லாமே 7th 8th படிக்கிற குழந்தைங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து சினிமானா என்னன்னு சொல்லணும், கதைனா என்னன்னு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். அவங்க அது கூட தெரியாத, இல்லை நம்ம சொல்லணும். ஓகே ஒரு சினிமானா என்ன அப்படின்னா அவங்க ஒன்றா சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட என்ன விதைக்கிறோம் அப்படின்னா, சினிமானா வெறும் இந்த உருவ அடிப்படையில், உடல் அடிப்படையில் போற்றப்படுறது, ஹீரோயிசமாக பார்க்கறது, இது கிடையாது சினிமா. சினிமாங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆர்ட் ஃபார்ம், அது பெரிய ஆர்ட் ஃபார்ம். அது என்னென்னா பல கலைகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய கலை இல்லையா? அது எல்லா கலைக்கும் ஒரு தனியாக ஒரு இது இருக்குது. ஆனால் இது எல்லா கலையும் உள்வாங்கணும் ஒரு பெரிய கலை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்ட்டு, சினிமாலேருந்து என்ன செய்தியாக சொல்லணும், இல்லை சினிமாவில் எதை பிரதிபலிக்கணும், பொழுதுபோக்குன்றது என்னவா, எது பொழுதுபோக்கு? சும்மா 10 பேர் அடிக்கிறதோ, ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிறதோ, இல்லை பெண்கள் உடலை வச்சு ஒரு ஐட்டம் டான்ஸ் போட்டு ஆடுறதோ, அது கிடையாது. இல்லை பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குங்கிறது உங்களோட டைமை வந்து அழகாக பொழுதுபோக்கணும். அதே நேரத்தில் வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு செய்தி உள்ளே கிடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சார்லி சாப்ளின் இருக்காருன்னா, இப்போ சார்லி சாப்ளின் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு எனர்ஜியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் ஒருபோதும் உங்களை வந்து தவறாக வழி நடத்துகிற ஒரு விஷயம் அதில் இருக்காது இல்லையா? உங்களுக்கு ஏதோ ஒன்று எஜுகேட் பண்ணணும், ஏதோ ஒரு மனிதத்தன்மை கற்றுக் கொடுக்கும், இல்லை சமூகத்தில் எப்படி சேர்ந்து வாழ்றதை கற்றுக் கொடுக்கும், இல்லை உங்களை வந்து இந்த அரசோ அதிகாரமோ எப்படியெல்லாம் நசுக்குது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். அதை எடுத்து நம்ம எப்படி கேட்கணுன்றதை கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அதுதான் சிறந்த பொழுதுபோக்கு. நம்ம பொழுதுபோக்குன்றது பேரில் வந்து பெண்களை வந்து குறைவான ஆடை போட்டு ஆட விடுறதோ, அதன் மூலமாக ஒரு வக்கரமான எண்ணத்தை தூண்டி அதை பார்க்க வச்சு வியூஸ் நிறைய கிடைக்க வச்சு, இல்லை ஒரு பெரிய ஒரு 10 பேரை வெட்டுறான், குத்துறான், ரத்தத்தை தெறிக்க விடுறான், அந்த வைலன்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு அறுவடை பண்ணுறது இருக்கு இல்லையா? அது கிடையாதுல பொழுதுபோக்கு. அது வந்து இன்னும் நீங்கள் மனுஷனை வந்து மிருகமாக மாற்றுற ஒரு ப்ராசஸ் தான் அது. மிருகன்ற சென்ஸ் ஒரு நாகரிகத்துலேருந்து பின்னால் இருக்கிற, ஆமாம் பின்னால் இருக்கிற. அப்போ நீங்கள் ஒரு கலைங்கிறது அடிப்படையாக வந்து என்னவா இருக்கும்னா, ஒரு ஏற்கனவே வளர்ந்த ஒரு சமூகத்தை ஒரு ஸ்டெப் கூட பின்னால் இழுத்துறக்கூடாது, நீங்கள் முன்னுக்கு கூட கொண்டு போகணும். ஆனால் இருக்கிற ஒரு சமூகத்தை எவ்வளோ பேர் போராடி நமக்கு கிடைச்ச விஷயங்களை ஒரு ஸ்டெப் கூட பின்னால் இழுக்கக்கூடாது. அதை தான் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறோம். அப்போ சினிமானா என்ன, அந்த சினிமாவில் என்ன கதையாக சொல்லப்படணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட என்னமா சொல்றோம்னா, நீங்கள் வந்து உங்கள் உலகத்துக்குள்ளே இருக்க கதைகளை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் சினிமாவை பார்த்து ஒரு கதை எழுதாதீங்க. உங்கள் உலகத்தில் இருக்க பிரச்சனையோ இல்லை பேச வேண்டிய விஷயங்களையோ நீங்கள் கதைகளாக மாற்றுங்க. அப்போ தான் அது உங்களோட சொந்த கதைகளாக இருக்கும். மற்ற எல்லாமே சும்மா ஆர்டிஃபிஷியலாக குக்குடு ஸ்டோரியாக தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5 குழுவாக பிரிச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த ஒரே நாளில் கதைனா என்ன, திரைக்கதைனா என்ன, வசனம்னா என்ன, ஒன்லைன் ஆர்டர்னா என்னன்ற வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். பெரிய ஆளுங்கிட்ட வேலை செய்கிறது தான் கஷ்டம். ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு உட்காரும் போதே அந்த மனநிலையில் உட்காருவாங்க. அப்படி ஓரளவு குழந்தைங்க வந்து அப்படி கிடையாது. அது குறிப்பாக அந்த 6வது 7வது படிக்கிற குழந்தைங்க வந்து அறிவு அப்படியே பெருகிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி கூடி என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அப்படி சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஹாஃப் டே இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ஹாஃப் டேயில் என்ன பண்ணுவோம், 5 பேரை பிரித்து விட்டு
உங்கள் உலகத்தில் என்னென்ன பிரச்சனையாக இருக்குது, எதை கதையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். கொண்டு வாங்கன்னு ஒரு 1 hour டைம் கொடுத்ததுக்கப்புறம் அதை படித்து பார்க்கும்போது வேர்ல்டு கிளாசிக்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவரை எதுவுமே சொல்லப்படாத கதைகளாக இருக்கும் அவங்க சொல்கிற கதை எல்லாமே. ஒரே ஒரு உடஞ்சி போன சாக் பீஸ்க்கான ஏக்கம் வந்து ஒரு குழந்தைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக துரத்திருக்கும் அந்த 7வது படிக்கிற வரைக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஏர் கிளிப், ஒரு ஏர் கிளிப்பு ஒன்றே ஒன்று நினச்சப்பட்ட மாதிரி ஒரு 4 கல் வச்சு கிளிப்பு வாங்கணுன்றது அதோட சின்ன வயசு ஆசையிலேருந்து 7வது படிக்கிற வரைக்கும் அதோட ஆசையாக இருந்திருக்கும். என்ன அப்புறம் வந்து ஒரு அப்படி அந்த குழந்தைங்களோட உலகம் இருக்குல்ல, அவங்களோட உலகம் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும் அது. அவங்க அப்பா குடிக்கிறதுனால அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்குன்றது இருக்கும். இல்லை ஒரு அப்பாவோ அம்மாவோ இங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க, அதோட உலகம், அதோட பிரச்சனைகள் என்னவான்றது இருக்கும். இப்படி பல்வேறு விதமான இது வந்து இதுவரை நம்ம திரையில் பேசாத விஷயங்களா இருக்கும். அது பார்க்கும் ஒன்று அவ்வளோ கிளாசிக்ஸ் மாதிரி இருக்கும், தனித்தனியாக. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அப்போ இதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து இதில் எது ப்ரியாரிட்டியான ஸ்டோரி, எதை முதல்ல சொல்ல தேவை இருக்குது அப்படின்னு அவங்கள ஃபுல்லாகவே அவங்கள ஒரு டெமோக்ரட்டிவாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். யாருக்கும் தனிப்பட்ட வரையில் பேரில் வர மாதிரில இப்போ எல்லாரையும் ஒன்றிணைச்சு என்ன பண்ணுவோம்னா, இப்போ அவங்க எழுதிட்டு வந்தது வந்து இதில் எது ப்ரியாரிட்டி, எதை முதல்ல சொல்லணும், எதை செகண்ட் சொல்லணும், நீங்கள் ஒரு இது போடுங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ப்ரியாரிட்டியாக இருக்குல்ல, இதுதான் நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து தான் சேர்ந்து எழுதுவாங்க. அப்போ நம்ம என்னென்னா நம்மளோட வேலை சின்ன சின்ன தூண்டி விடணும் அவங்க அப்படி போகும்போது. இல்லை இது நீங்கள் இப்படி யோசிக்கலாம், அப்படி யோசிக்கலாம், நம்ம தலையிடக்கூடாது அந்த கிரியேஷனுக்குள்ளே. ஆனால் நமக்கு ஒரு இதுவாக சொல்லலாம், இப்படி போங்க அப்படி போங்கன்றதை மட்டும் ஒரு கைட் பண்ணுவோம். நம்ம அவ்வளோ அழகாக அதை எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அவங்களே காஸ்டிங் பண்ணி ரிஹர்சல் பண்ணி 3rd day வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த எடிட்டட் ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, 4th day எடிட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபரும் ஒரு எடிட்டரும் மட்டும்தான் வெளியிலேருந்து கொடுப்போம். அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்களா இப்படி ஷார்ட் இங்கே வைக்கணும், நாங்கள் வைக்கலாம் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வைக்கணும். எடிட்டர் அப்படி தான், இதை ஃபஸ்ட்டு போடுங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போடணும், இதை செகண்ட் போடுங்கன்னா செகண்ட் போடணும். நீங்கள் வந்து வெறும் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 day தான் ஷூட் பண்ணுவாங்க. அந்த 1 டேவும் அந்த கேம்ப் எங்கே நடக்குதோ அதுக்குள்ளே தான் அந்த லொக்கேஷன்ஸ் இருக்கும். இந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை போய் பார்க்க சொல்லிட்டு தான் கதை எழுத சொல்லுவோம். இந்த லொக்கேஷனுக்குள்ள தான் நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க, அப்போ இதுக்கான கதையை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கேம்ப் அப்படி பண்ணோம் வேறு வேறு குழந்தைங்களோட. ஒரு குழந்தைங்களும் அந்த ஒரு நாள் ஃபுட்டேஜ் வந்து 13 நிமிஷம் எடிட்டட் ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த எடிட்டட் ஃபுட்டேஜும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் இருக்க டைலாக்ஸ்லாம் நம்ம யோசிக்காத டைலாக்ஸாக இருக்கும். அப்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு குழந்தைங்களோட ஒரு கேம்ப்லேருந்து ஒரு படம் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு முதல் படம் பண்ணும்போது எனக்கு அந்த ஆர்கசம் கிடைக்கல. என்னோட படம் பண்ணும்போது கூட கிடைக்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் அவங்க பண்ணப்போ வந்து நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டோம், ஒரு பெரிய நிறைவு இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாங்க அந்த குழந்தைங்க. அதில் குறிப்பாக வந்து நான் கவனிச்சது என்னென்னா, பெண் குழந்தைகள்லாம் அதில் பயங்கர ஷார்ப்பாக இருக்காங்க. ஆண் குழந்தைகள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, மேலுன்ற ப்ரிவிலேஜ்னால அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு பெருசாக. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் வேலைக்கு தான் இருக்கிறாங்க. கதை பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்படியே இருக்காங்க. ஆனால் பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஃபுல்லாக அடக்கி வைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸில் வந்து தங்களை நிரூபிக்கணுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ முன்னால் நின்று எல்லா ஒர்க்கும் அவங்க தான், முன்னால் நின்று அவங்க தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை ஒரு மெயினாக டைரக்ட் பண்ணது ஒரு பொண்ணு தான் பண்ணுச்சு. அது நம்ம பேர் போடும்போது கதை வசனம்ட்டு எல்லாரோட பேர் தான் போடுவோம் மொத்தமாக, தனித்தனியாக. யாரும் முதல்ல சொல்கிறது இல்லை, யாரும் டைரக்டர் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு அந்த பெண் குழந்தைங்களோட அந்த முனைப்பு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நிறைய கேள்விகள் வந்துச்சு. அப்போ இங்கே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நம்மளுடைய, ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம நிறைய கொண்டு வர முடியும் சிலபஸ்க்குள்ளே, அந்த பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அவங்க கிடைக்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு, ஆனால் இங்கே கம்மியாக இருக்குது. அது அந்த வயசில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்குது அந்த பசங்களுக்கு. அது சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அப்படி பிடிச்சிக்கிடுவாங்க. அவங்க ஒரு இயக்குனரா தான் சொல்ல நினைக்கிற விஷயங்கள், செய்ய நினைக்கிற விஷயங்களை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இல்லாம இன்னொரு இடத்துலயும் அதோட ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ரொம்ப அழகா பண்றீங்க. சொல்றப்போ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் இன் மை ஹெட், அது எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்க எல்லாம் பண்றப்போ அப்படின்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட். நல்லா இருக்கும்ல இதெல்லாம் கேட்கறது. நமக்கு என்ன அதுல யோசிக்கணும்னா, ஒரு 30 குழந்தைங்களை கையாளுறோம்னா
அந்த 30 குழந்தைங்களுமே நாளைக்கு சினிமா பார்க்கும்போது இந்த சினிமா எப்படி எடுத்திருப்பாங்கன்னு அதுக்கு தெரியும், எது ஃபேக்குன்னு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா குழந்தைங்கிட்ட ரொம்ப அழகான்னு சொல்ல முடியாது, மனசு ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக சொல்லுவேன். உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கணும், எந்த நடிகர் பிடிக்கும், எந்த நடிகர் பிடிக்கும், ஏன் பிடிக்கணும், அவர் அப்படி ஃபைட் பண்ணுவார், இப்படி ஃபைட் பண்ணுவார், இப்படி டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, அடுத்த வாட்டி வீட்டுக்கு போய் டிவி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோட ஃபைட்டை வந்து மியூட் பண்ணிட்டு பாருங்கடா பாப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே அதை இமேஜின் பண்ணி பார்க்க மியூட் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு, அதில் விறுவிறுப்பாக ஒன்றும் இருக்காது. அது முழுக்க அவங்கள வந்து மியூசிக்லேயும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயும் ரோப் கட்டி இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுங்கள ஆமாம்ல அப்படின்னு. இது என்ன ஒர்க் ஆகும்னா அடுத்து அந்த படம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான கேள்வி வரும், எப்படி இதெல்லாம் சும்மா இது அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்புகிறோம். இங்கே ஒருத்தரையும் வந்து பயங்கரமான பெரிய ஹீரோவாக நம்பி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். அவங்க பின்னால் போய் காலம். ஏன்னா ஒரு நம்ம ஹியூமன் லைஃப்பில் வந்து 13 to 25 வந்து ரொம்ப முக்கியமான ஏஜ் இல்லையா அவங்களுக்கு. ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சு நீங்கள் லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். தமிழில் இந்தியா முழுக்க அந்த ஏஜ் ஃபுல்லாகவே சினிமாவில் தான் நம்ம கொடுத்துட்றோம். நமக்கு பிடிச்ச ஹீரோ கொடுத்துறோம், ஹீரோயின் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு நம்ம சினிமாவுக்கு தான் கொடுக்குறோம். நம்ம அந்த சினிமா நமக்கு என்ன திரும்ப கொடுக்குதுன்னா ஒன்றுமே கொடுக்குதுல்ல. அது சயின்டிஃபிக்காக நீ பார்க்காத, 100 பேர் அடிக்கிறான் நம்பு, பறந்து அடிக்கிறான்னா நம்பு, ஏன்னா ஒரு பொண்ணை விரட்டி லவ் பண்ணலாம், ஒன் சைடாக லவ் பண்ணலாம், டார்ச்சர் பண்ணலாம், அதை நம்பு. அப்புறம் ஹீரோயின்னா வந்து வெள்ளையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், ஹீரோனா உயரமாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு வெறும் புறத்தோற்றத்தை மட்டுமே நீ நம்பு, புறத்தோற்றம் தான் அழகு, புறத்தோற்றம் தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுனால தான் குழந்தைங்க வளரும் போதே நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒரு டிப் டாப்பாக ஒருத்தர் ஒரு திருட வந்து இன் பண்ணிட்டு ஒரு கையில் பேக் வச்சுட்டு வந்தோன்னா அவன் மேலே எந்த சந்தேகம் வராது. ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு பெயிண்டர் ஒரு லுங்கியோட ஒரு தாடி வச்சுட்டு நின்னாருன்னா அவர் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை வருதுன்னா அது காரணம் இந்த சினிமா வளர்த்தெடுத்த உருவத்தினை பற்றின ஒரு அரசியலோ உருவத்தை பற்றின ஒரு பார்வை தானே. இப்போ நம்ம நைட் நடந்து போகும்போது நமக்கு பின்னால் ஒரு கைலி கட்டிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா உங்களுக்கு பெரும் அச்சமாயிடுது. இதே டீசெண்டாக பேண்ட்டு போட்டு வந்தாருன்னா சரி நமக்கு சேஃபாக ஒருத்தர் வரான்ற மாதிரி ஒன்று தோணும் இல்லையா. ஆனால் மனிதன் உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் தானே நமக்கு என்னவா இருக்குன்றதை பார்க்கணும். அது இந்த சினிமா சொல்லிக் கொடுக்குறது இல்லையா. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கூடுதலாக இது சொல்லிக் கொடுக்கும்போதே வெளிநாட்டு திரைப்படங்களை நம்ம அந்த குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். குழந்தைகள் சார்ந்த திரைப்படங்கள், ஈரானிய படங்கள், வேறு எந்தெந்த மொழிகளில் வந்திருந்தாலும் நல்ல படங்களை அவங்க பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம நோக்கம் என்னென்னா அதில் ஒரு 30 குழந்தைங்கள ஒரு குழந்தை கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா கூட அதை சுற்றி அது பல பேரை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே இப்போ இவ்வளோ நேரம் கான்வர்சேஷன்ல ஒரு திங் தட் யூ பீன் கான்ஸ்டன்ட்லி எம்பசைசிங் ஹீரோயிசம், அதாவது ஒருத்தரை போற்றி ஹீரோவை போற்றி கதைகள் எடுக்கிறது இட்ஸ் நாட் ரைட் அப்படின்றதும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உங்களை மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும், இதுதான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற செய்தி ஓரியன்டா இருக்கிற கதைகளை செய்ய நினைக்கிற இயக்குநர்கள் இருந்தாலும் தேர் நாட் மச் அப்ரிஷியேட்டட். ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டா கூட அடுத்து அந்த படத்தோட அப்ரிசியேஷன் கிடைக்குது, அடுத்து அவங்க இன்னொரு படம் பண்ணணும்னா there's a lot of struggle. அந்த அப்ரிசியேட் பண்ணவங்க திருப்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஒன் சைடு பீப்புள் நோ இட் இஸ் ராங், இட் இஸ் ஸ்டில் டூயிங் வெல், அதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. வெரல்ஸ் another சைட்ல இது ரைட், திஸ் இஸ் சம்திங் தட் ஷுட் பி டோல்ட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாலும் அதுக்கு யாரும் கை கொடுத்து மேல தூக்கல். ஹவு டு யூ சீ திஸ்? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அந்த இதுல வராங்க. செகண்ட் எங்க மாறுதுன்னா, நான் ஒரு வழக்கமான இயக்குனராக மாறணும், இந்த சினிமாவுடைய பெரிய ஸ்கேலில் நான் ஒரு படம் பண்ணணும், இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணணும்னு நகரும் போது என்ன ஆகுனா நீங்கள் அந்த ஆர்டிஸ்டுக்கான கதை தான் பண்ண வேண்டியது. அது கிரியேட்டரோட சாய்ஸ் தான். இது வெளியிலேருந்து வர ப்ரெஷர் கிடையாது. கிரியேட்டர் என்னவா, சில கிரியேட்டர்ஸ் என்னவா மாறிடுறாங்கன்னா அடுத்து ஸ்கேல் பெருசாகணும், அடுத்து வேற படம் பண்ணணும், இப்படி ஒன்று பண்ணணும், அப்படி ஒன்று பண்ணணும், இல்லை அந்த ஹீரோ வச்சு பண்ணணும், இந்த ஹீரோ வச்சு பண்ணணுன்றது அந்த ஹீரோக்களை வச்சு நீங்கள் கதை பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஹீரோக்களுக்கான சமரசம் நீங்கள் எல்லாமே பண்ணி ஆகணும். ரொம்ப ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் பெரிய ஹீரோக்கள் கிடைச்சாலுமே எந்த விதத்திலும் சமரசம் பண்ணாமல் அந்த கதைகளை சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சித் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ காலா கபாலி மாதிரி ஒரு கதைகளை ரஜினியே வேற இயக்குனர் சொல்லவே முடியாது. ரஜினி கிட்ட போயிட்டு என்னவா நினச்சிப்பாங்க, ரஜினிக்கு இப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு கிரியேட்டராக என் கிரியேஷன் இதுதான், என்னோட பொலிட்டிக்கல் வியூ தான், இதுக்கு நீங்கள் நடிங்கன்னு அவங்க நடிக்க வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியான இயக்குனர்கள். ஸோ அது கிரியேட்டர் சாய்ஸ் தான். அது ப்ரெஷர் இல்லை, வெளியிலேருந்து வர ப்ரெஷர் கிடையாது. ரெண்டாவது நம்ம இங்கே மாசு இல்லை ஆர்ட் ஃபிலிமு, கமர்ஷியல் ஃபிலிம். சரி, இந்த ஆர்ட் ஃபிலிம் சொன்னோடனே அது எனக்கு தோணுது, ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாலே தேர்ஸ் எ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அந்த பர்சன் மேலேயோ அந்த கிரியேட்டர் மேலேயோ. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியா நீங்க பாக்குறீங்களா, இல்ல அதுதான்
அதையே நீங்க ஒரு தனி ஸ்பெஷல் டேக் போட்டு வைக்கிறீங்க. திஸ் இஸ் சினிமா, திஸ் இஸ் த யூஷுவல் திங். அது தனியா கமர்ஷியல்னா எப்படி இருக்கும், ஆர்ட் ஃபிலிம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பிரிக்கிறதே நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா தான். நீங்க தரமானது தரமல்லது இப்படிதான் பிரிக்கணும். இதுல கமர்ஷியல், மாஸ் படம், ஆர்ட் படம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அது நீங்க வகைப்படுத்துறதுக்கு வேணா நீங்க வகைப்படுத்திக்கலாம். ஓகே, ஒரு விமர்சனம் பண்ணும்போதோ இல்ல அதை சினிமா வகை பிரிக்கும் போது அப்படி நீங்க பிரிச்சுக்கலாம் உங்க வசதிகளுக்கு. ஏன்னா சினிமால 2 தான் என்னை பொறுத்த வரைக்கும், தரமான சினிமா, தரமற்ற சினிமா. தரமான சினிமாங்கிறது இந்த மனித சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில அது பங்களிப்பு செலுத்தணும். ஏன்னா கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா இதுக்கு பின்னால் அத்தனை பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் வந்திருப்பீங்க, அதில் ஒரு டிரைவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த ஒரு தார் ரோட்டில் வந்திருப்பீங்க, தார் ரோடு போட்டு எத்தனையோ தொழிலாளர் போட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த ஏசி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி முகம் தெரியாத அத்தனை பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை நம்ம காலையில் சாப்பிட்ட ஒரு சாப்பாடு, அந்த குழம்பை யார் கண்டுபிடிச்சாங்க கூட தெரியாது நமக்கு. ஏதோ ஒரு பாட்டி எங்கேயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த எந்தெந்த காயை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு எத்தனையோ பேர் விஷ காய்கறியெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை விஷ கறியை சாப்பிட்டு செத்து போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஃபைன் டியூன் ஆகி அத்தனை பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகணும். அப்போ ஆர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்டர்டைன்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒன்று இந்த சொசைட்டிக்கு செய்யறது தான் ரொம்ப முக்கியமானது. சொசைட்டிக்கு செய்யறது இந்த சென்ஸ் ஈக்குவாலிட்டிக்கு செய்கிறது. ஏன்னா மனிதன் நாகரிகமானவன் நம்ம சொல்லிக்கிறோம். மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பண்பு, நம்ம யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறோம். நம்ம இயற்கையை எதிர்த்து கடுமையாக பயங்கரமாக போராடி இயற்கையை வென்றுலாம் கூட வாழ்கிறோம் நம்ம இல்லையா? நம்ம பண்டு சரம் பறந்து போகிறோம், ஃப்ளைட்டில் இறங்குறோம், விண்வெளிக்கு போகிறோம். ஸோ இது மனிதனுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பண்புன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மனித நாகரிகம்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்ல, அது வெறும் உடையிலையோ பழக்க வழக்கத்திலையோ உங்களுடைய இருப்பிடம் சுத்தமாக இருக்கலாம், அது மட்டுமே கிடையாது. அது நாகரிகம் கிடையாது. அது நாகரிகத்தில் ஒரு படிநிலை தான். அது நாகரிகத்தோட உச்சம்னு ஒன்று இருக்குன்னா அது ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கணும். ஓகே, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை நோக்கி நகர்றது தான் மனுஷனோட ப்ராசஸாக இருக்கணும், ஒரு ஆர்ட்டோட ப்ராசஸாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ட் தான், அதுதான் ஆர்ட். அது நீ விரும்பின பொழுதுபோக்கு மட்டும் சொல்றது கிடையாது. அதில் ஃபைன் டியூன் பண்ணி 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 அவங்கள அந்த டயலாக் கிரியேட் பண்ணுறது, அவங்கள பேச வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு தூண்டுறது, மனுஷங்களுக்குள்ள ஏன் இப்படி நடக்குதுன்னு தூண்டுறது. இப்போ நம்ம பரியேறும் பெருமாள் படம் வரும்போது எவ்வளோ பேர் இப்படி நடக்குதா, இப்படி பண்ணுறாங்களான்ட்டு எத்தனையோ பேர் ஒரு மைண்டில் ஒரு கேள்வி எழுது இல்லையா? அந்த கேள்வி அடுத்த ஒரு இடத்துக்கு நகர்த்த வைக்கும். ஸோ ஆர்ட் ஃபார்ம்ன்றது அந்த ஒர்க் தான், அந்த ப்ராசஸ் பண்ணணும் முக்கியமாக. அதை விட்டுட்டு சும்மா நான் வெறும் வரலாறு மட்டும் சொல்கிறேன், வெறும் பெருமைகளை மட்டும் நான் சொல்கிறேன், அது கிடையாது இல்லை நமக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிற ஒரு கிரியேட்டர், he enters into acting and Bisonல you've done a prominent role அப்படி, ஒரு சின்ன ரோல், மேஜர் இம்பாக்ட் அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். படமே இம்பாக்ட் ஆன படம், முக்கியமான படம். அதுல ஒரு சின்ன கதாபாத்திரம். நான் திருவண்ணாமலையில அடுத்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருந்தேன். அப்போ மாறி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஆனால் ஒரு கேரக்டருக்கு நான் நடிங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி மாறி அப்படின்னு சொல்லிட்டேன், எந்த இதுவும் இல்லை. ஏன்னா சரி மாறி கேட்கும்போது சரி ஏதோ ஒரு காரணமாக தான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி மாறி நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் டேட் சொன்னாங்க. நான் கதை கூட கேட்டுக்கல, அந்த கேரக்டர் கூட என்னன்னு கேட்டுக்கல, அப்படியே பிளைண்டாக போனேன். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். அப்புறம் தலை எப்படி வாருங்க, முடி வச்சு எப்படி கண்ணாடி போட்டுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு அந்த கேமரா முன்னால் போய் நிற்கிற வரைக்கும் என்னோட கதாபாத்திரம் எனக்கு தெரியல, என்ன டயலாக்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்தோன்னா இந்த மாதிரி அந்த பைசனில் இப்படி அந்த ஜேர்னியில் ஒரு கேரக்டர் நான் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. சரி நான் பண்ணிட்டு வந்தேன். அப்படி தொடங்குச்சு. நான் அதுக்கு முன்னாடி நடிப்பை பற்றி நான் நண்பர்கள்ட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் என்னென்னா நிறைய நல்ல கண்டென்ட்டுகள் நமக்கு சொல்கிறதுக்கு ஃபேஸஸ் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் மலையாளம் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை சமீபத்தில் வெளியான அந்த சூ ஃப்ரம் ஷோ படம் பார்த்தீங்கன்னா கூட அத்தனை முகங்கள் இருக்குது அந்த படத்தில், அத்தனை கதாபாத்திரங்கள் இருக்குது, அத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ மலையாள படங்களில் பார்க்கும்போது எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒரு 10 பேர் நல்லா நடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் தமிழில் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. ஒரு காஸ்டிங் பண்ணும்போது ஒரு 2-3 ஆப்ஷனுக்கு மேலே போக முடியல, ஆளே இல்லை, இங்கே நிறைய கம்மியாக இருக்குது. அப்புறம் சில நண்பர்கள்ட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கோம், என்ன சொன்னால் சில கிரியேட்டர்ஸ் எல்லாமே நடிக்க ஆரம்பிக்கணும், ஆச்சு ஒரு ஃபேஸ் வேல்யூ நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை இன்னொரு ஃப்ரெண்டோட நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படிதான் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் மாறி விடும்போது சரின்னு வந்தேன். அப்புறம் அடுத்து என்னோட அசிஸ்டன்ட் மேற்கு தொடர்ச்சி மேலே என்னோட கோ டைரக்டர் ராஜ்மோகன் சொல்லிட்டு, அவன் யோகி பாபு வச்சு ஒரு படம் ஆரம்பித்தான். அதுக்கு நான் தான் எல்லாமே என்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லுவான், ஆனால் எப்படி இருக்குது இவங்ககிட்ட பேசணும், எனக்கு கேமராமேன் வேணும், ஆர்ட் டைரக்டர் வேணும்னு சொல்லுவான். நான் 4-5 சாய்ஸஸ் கொடுப்பேன். அவன்
உனக்கு தேவையான ஆள் நீ பிக் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவோம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன சொன்னால், ஸ்கிரிப்டும் நல்லா தெரியும் எனக்கு. அதை என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படிக்க கொடுத்து ஒப்பீனியன்லாம் கேட்டான். ஆனால் அதில் அந்த வில்லன் கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களை பார்த்தா எந்த ஆங்கிள் அவர் வந்து இல்லை, அந்த கதையில் வந்து ஒரு ஒரு மலையாளி. அதனால அவனுக்கு அந்த தோற்றமும், நான் அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருந்தேன் இல்லையா, அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒர்க் பண்ணும்போது அங்குள்ள மலையாளிகளோட மலையாளம் பேசுவேன், பழகுவேன், கொள்வேன். அதனால கூட அவனுக்கு அந்த போட்டுடலாம். அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த படம் நடித்தேன். அது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3-4 நாள் இருக்கு, முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். முடிச்சது. ஸோ ஒரு டிரெக்டர் இருக்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இது. பட் ஆல்டுகெதர் அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆக்டரா இருக்கிறப்போ ஹவு டஸ் இட் ஃபீல்? இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து அவரோட ஒரு விஷனை இது பண்ணி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி அந்த ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி ஆன் த அதர் சைட்? அப்போ நம்ம டைரக்டர்ன்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா அது அவங்களோட கதை. ஆனால் நான் சூஸ் பண்ணுற அது நடிக்க கூப்பிடும்போது நான் ஒரு விஷயத்தில் கிளியராக இருந்தேன். பொலிட்டிக்கலாக தப்பான படமாக இருக்கக்கூடாதுன்னு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். மாறி பொலிட்டிக்கலாக தப்பாக ஒருபோதும் படம் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கண்ணை மூடிட்டு சரின்னு சொன்னேன். என்னோட அசிஸ்டன்ட் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், அதனால் அதுக்கு சொன்னேன். நான் நடிக்க போகும்போது நம்ம ஒருபோதும் இயக்குனராக யோசிக்கிறது இல்லை. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களோட க்ரியேட்டிவ்க்குள்ளே நம்மளோட சஜஷன்ஸ் கொண்டு போகக்கூடாது. நமக்கு அதில் ஒப்பீனியன் இருந்தாலுமே அதை நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். நான் அவங்களுக்கு இந்த நடிக்கிறதுக்கான முகத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணி கொடுக்குறது. இப்போ இந்த பைசன்ல ஒர்க் பண்ணப்போ இது போஸ்ட் ரிலீஸ் தான், அதனால யூ கேன் ஷேர் அ ஃபியூ திங்ஸ் அபவுட் இட் ஆல்சோ. அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது? பிகாஸ் ரைட் ஃப்ரம் த போஸ்டர் ரிலீஸ்ல இருந்து ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து சம்திங் வெரி இன்டென்ஸ் இஸ் பீயிங் டோல்டு. ரொம்ப அழுத்தமான ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல போய் ஒரு பெர்ஃபார்மரா இருக்கிறோம் அப்படின்றப்போ அது எப்படிப்பட்ட அனுபவமா இருந்தது? அது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மாறி ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எத்தனையோ அழுத்தங்களை தான் அவன் கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப அவனுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள், அவன் பாதிப்பு, பிரச்சனை, அவன் பார்த்தது, அவனுடைய உள் வெட்கைன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் ஒரு படத்துலையும் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இந்த படத்தில் நான் போய் பார்க்கும்போது என்னென்னா, மாரியோட படங்கள் பார்த்துருக்கோம், ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்கல. அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது என்னென்னா, ஒரு டைரக்டராக நின்று இன்னொரு டைரக்டரோட ஒர்க்கு பார்க்குறோம் இல்லையா, அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக அந்த எல்லாருக்கும் அதை புரிய வைக்கிறதுலேருந்து, சொல்லி கொடுக்கறதுலேருந்து, நடிச்சு காட்டுறதுலேருந்து, அப்போ அவனுக்கு கையிலேயே இந்த ஏதோ பிரச்சனைலாம் இருந்துச்சு. அந்த பேண்டு போட்டுக்கிட்டே கபடியெல்லாம் ஆடுறதுலாம் வந்து அப்படி டைவ் அடித்து எல்லாம் பண்ணி காட்டணும். அப்படியே பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. ஆனால் எந்த விதத்துலையும் தான் வடிவமைச்ச கதாபாத்திரங்கள்ட்ட இருந்து தனக்கு தேவையான அந்த உணர்ச்சி வேணுங்கிறத விட்டுறக்கூடாதுன்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது எல்லாரும் அந்த கபடி விளையாடுற ஹீரோக்கெலாம் வந்து இப்படி விளையாடணும், அப்படி விளையாடணும், அப்படி சொல்லி கொடுக்குறது அவ்வளோ ரிஸ்க்காக இருந்தது பார்க்கும்போது. நான் கூட சொன்னேன், ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உடம்புல ஏதாவது ஆகிட போகுது மாதிரி அப்படின்னு. ஆனால் அந்த ஃபயர் இருக்கு, நமக்கு வேணுங்கிறத வாங்குறதா இருக்கட்டும். அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஒரு படத்துலையும் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போலாம் நல்லா தனக்கு தேவையானது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறது. அது சிலருக்கு வெளியிலேருந்து பேசும்போது சொல்லுவாங்களே, மாறி ஸ்பாட்டில் திட்டுறாரு, வைக்கிறாரு, அது கிடையாது. அது இயல்பாக நண்பர்களுக்குள்ளே நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஃபயர் ஆகும்ல, அது வந்து நம்ம எல்லாரும் இப்போ நம்ம வீட்டில் கல்யாண வீட்லேயே ஒரு வீட்டில் ஒரு வேலை நடக்குது, அதை எடுத்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து வசையாக பார்க்க முடியாது, வசைச்சொல்லாக பார்க்க முடியாது. அது வந்து வேலை செய்யும்போது அது அவ்வளோ வார்ம் இருக்கும், அவ்வளோ அது தேவை. இப்போ நான் என்ன மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சத்தம் போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் நான். ஆனால் அது யாரையும் நம்ம திட்டமிட்டு வந்து திட்டுறதோ அப்படிலாம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கணும். அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை சண்டை போட்டு போகல, அது அந்த மாதிரி தான். அது ஓகே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது. பயங்கர ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு. அந்த டீமே, டோட்டல் டீமே வந்து இன்னும் தொடர்ச்சியாக ஒரு டீம் அப்படியே கூட அடுத்தடுத்து படங்களில் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எல்லாருக்கிட்டையுமே. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு. எல்லாருமே வந்து பேசுறாங்கன்னா இது வைக்கலாமாண்ணே, அது வைக்கலாமான்னா அந்த ஸ்பேஸும் இருக்கு. ஓகே. இப்போ வந்து ஆக்டிங்குள்ள அசிஸ்டன்ட் நீங்க நிறைய பண்ணுன்ற ஒரு இது இருக்கு. பட் டிரெக்ஷனுக்குள்ள when are you going to give the next? இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் அதுக்கு தான் திருவண்ணாமலைக்கு போனேன். ஆக்சுவலாக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக தான் போனேன். நான் போன இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்காக போய் ஒர்க் பண்ணோம். அதில் கொஞ்சம்
டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. அந்த அந்த பல ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. அதுலேருந்து ஒரு 1 year பிரேக் எடுக்க சொன்னாங்க டாக்டர்ஸ். ஸோ 1 year வந்து நீங்கள் ரொம்ப எமோஷனலான ஒர்க் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னோம். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கோவப்படுற ஆள், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற ஆள் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் அதை ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாமல் பண்ணுங்கன்னாங்க. அதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம நினச்ச கோவத்தையும் வெளிப்படுத்தணும், அதே நேரத்தில் வந்து அதை உடம்பையும் அது ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் நான் நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் என் உடம்பு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு. இப்போ அந்த டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சோன்னா இப்போ இந்த 2 படம் அடிச்ச வேலை முடிஞ்சிச்சு. இந்த இயர் 2ல் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவோம் சீக்கிரம். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க் அது. ஆனால் ரொம்ப டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அங்கேயே இருந்தேன் நான். இப்படி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு 3 வருஷம் அங்கே இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணோமோ, அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு 4 வருஷம் இப்போ இருந்து அந்த ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப சீக்கிரம் ஒர்க் ஆரம்பிச்சிடும். டைம் அப்படி நீங்கள் சொன்னது தான் எனக்கு தோணுது. ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து கொடுக்கறதுல இன்வால்வ் ஆகிற டைம் அது எவ்வளோ டாஸ்கிங்காக இருக்குது, எவ்வளோ டயரிங்காக இருக்குது? டைம் வந்து ரொம்ப வேல்யூவானது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் 2 விஷயத்தை தான் திரும்ப பெற முடியாது இல்லையா? போன நேரத்தையும் போன உயிரையும் திரும்ப பெற முடியாது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வேணால் பண்ணி முடிச்சிட முடியும். டைம் வந்து அந்த கதை கேட்குது ஒரு டைம். ஏன்னா இந்த கதைகளை வந்து இப்போ நான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த 3 வருஷம் நான் ஒர்க் பண்ணல, நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணலன்னா நான் எழுதுனதை என்னால் எடுத்துருக்க முடியாது. அதில் இருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் நான் என்னென்னலாம் நினச்சினோ அதை அப்படியே எடுக்கிறதுக்காக பண்ணது. 2வது அது பின்னால் அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனாக மாறும். அந்த லேண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, அவங்க செப்பல் கொண்டு எப்படி இருந்துச்சு, அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக பார்த்துக்க முடியும் அந்த படத்தில். ஏன்னா அதில் யூஸ் பண்ண காஸ்டியூம் கூட நாங்கள் என்ன பண்ணோம்னா கடையெல்லாம் வாங்கலை, எதுவுமே எல்லாம் ஏற்கனவே பல கிராமமாக போய் பழைய துணிகளை கலெக்ட் பண்ணி வீட்டு தலகாணிக்குள்ளெல்லாம் இருக்கும் பழைய துணி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி துணிகள்லாம் கலெக்ட் பண்ணி அதை நம்ம பதிவு பண்ணோம். ஸோ அது ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் மீடியம்ங்கிறது, விஷுவல் மீடியம்ங்கிறது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட டைம் ஒரு கதை கேட்கும். ஒரு சில கதைகள் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சில கதைகள் வந்து 1 வருஷத்தில் பண்ணலாம். ஒரு சில கதைகள் வந்து நீங்கள் 10 வருஷம் எடுத்தால் கூட பண்ண முடியாத டைமை கேட்கும். ரொம்ப அதோட ஆத்தென்டிகேஷனாக பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எடுக்கிற கதைகள் டிமாண்ட்ஸ் த டைம். என் கதை வந்து அது கேட்டுச்சு. ஏன்னா நான் அந்த மனிதர்கள் கூட இருக்கணும். எனக்கு பர்சனலாக வந்து நான் அவங்க கூட போய் இருந்து அவங்களோட ஸ்லாங் எனக்கு தெரியணும், அவங்களோட பழக்க வழக்கம் தெரியணும். கதையில் இருக்கோ இல்லையோ ஓகே அந்த லேண்டை நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கு எடுக்க முடியுது. இல்லாட்டி எனக்கு வந்து அது ஒரு என்ன சொல்ற ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் என் மைண்டில் இருக்கும். நான் எழுதுறதுக்கே ஒரு டைம் எடுத்துட்டேன். அங்கே போய் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுறது ஃபாஸ்ட்டாக எழுதி முடிச்சிடுவேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒருத்தர் வந்து என்னென்னா அந்த கதைக்கான வேலையை மட்டுமே பார்ப்பாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனில் இந்த கதைக்கு வந்து காஸ்டிங் பார்க்கணும், லொக்கேஷன் பார்க்கணும், ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு ஒர்க். அது ஒரு கைட் ஆஃப். எனக்கு அப்படி இல்லை. நான் கதை எழுதி முடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த லேண்டுக்குள்ளே போய் கிடக்கிறோம். நான் இந்த கதையை பற்றி யோசிக்க மாட்டேன், படம் எடுக்கிறத பற்றி யோசிக்க மாட்டேன், இது என்னைக்கு ஷூட் போடுறோம் அதை யோசிக்க மாட்டேன். இதை தூக்கி போட்டு அந்த லேண்டில் ஒரு 2 வருஷம் நான் வாழணும் குறைஞ்சபட்சம். சும்மா அந்த லேண்டில் அந்த மக்கள் கூட போகிறது, அவங்க காது குத்துக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, சண்டைக்கு போகிறது, ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிறது, அவங்க கூட இருக்கிறது, அங்கே ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறது முன்னால். இப்படி அந்த மண்ணுக்கான ஆளாக நான் மாறணும்னு நினைப்பேன். அப்படி மாறினா மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுது அந்த கதையை. சரி, இப்போ இது வந்து எல்லா டைமும் இது செட் ஆகுமா? எல்லா டைமும் செட் ஆகாது, எல்லாருக்கும் செட் ஆகாது. இப்போ இதை மானிட்டரி ஆஸ்பெக்டா பாக்குறப்போ இது எப்படி, ஹவு டஸ் இட் சப்போர்ட் யூ மானிட்டரிலி? நீங்க இது ஒரு இது என்னதான் ஒரு கலை, இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு இருந்தாலும் திஸ் இஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆல்சோ. அப்போ ஹவு டு யூ பேலன்ஸ் இட்? இவ்வளோ ஒரு படத்துக்காகவே இவ்வளோ டைம், இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ எஃபோர்ட் உள்ள போடுறீங்கன்னா it doesn't pay you back the same way. அப்போ அது எப்படி, how does it support you? 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். நம்மளோட தேவைகளை எப்படி வச்சிருக்கோம்ன்றது பொறுத்து. ஓகே, நம்மளோட பொருளாதார தேவையை நம்ம சுருக்கி வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஓகே, எனக்கு வந்து 2வது படத்துல வந்து ஃபர்ஸ்ட் படத்துலையும் எனக்கு அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நான் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். என்னைக்கு ஷூட் போக போறீங்க, எப்போ எடுக்க போறீங்கன்னு எதுவுமே விஜய் சேதுபதி கேட்கல. மாதம் எனக்கான நான் தான் பிரெட் வின்னர்னால எனக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் சரி, ரஞ்சித் தோழருமே சரி, இவ்வளோ டைம் எடுத்து கூட எனக்கு வந்து எனக்கு ஃபீட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ரெண்டு தயாரிப்பாளர்களுமே எனக்கு ரொம்ப புரிதல் உள்ள தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் சிக்கல். ஆனால் எல்லாருக்கும் இப்படி அமையுமான்றதும் தெரியல. ஆனால் அதை தாண்டி நம்ம இவ்வளோ ஸ்டப்பனாக இப்படி ஒர்க் பண்ணோம்னா நம்மளோட தேவையை வந்து சுருக்கி வச்சுக்கணும். ஓகே,
நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம தேவையும் ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக வச்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரே வந்து உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, நாட் எவ்ரிபடி இஸ் லக்கி இனஃப் டு கெட் ஒன் லைக் தட். ஸோ வாட் இஸ் யோர் ரிலேஷன்ஷிப் வித் விஜய் சேதுபதி? How did you win his confidence and what kind of relationship you share with him? விஜய் சேதுபதி வந்து எனக்கு வந்து வெண்ணிலா கபடி குழு ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்போ தான் தெரியும். ஓகே. அப்போ நடிக்க ஃபோட்டோ கொடுக்க வருவார். எல்லாருமே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேக்ஸி சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கும், இந்த சைஸ் தான் ஃபோட்டோ கொடுக்க வருவாங்க. சேது மட்டும் என்ன பண்ணுவாப்புனா ஒரு A4 சைஸில் கொண்டு வருவாங்க, பெருசாக இருக்கும், தனியாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. நான் கேட்பேன் இதுக்கு அப்போ அதுக்கே மேக்ஸிக்கே 5 ரூபா 50 காசு ஆகும், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபா 18 ரூபா ஆகும். இவ்வளோ செலவாகுமே ஒரு கம்பெனிக்கு நீ கொடுத்தா எப்படின்னா, இல்லை சார் அப்போ தான் தனியாக தெரியும் நம்ம ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாப்புல. அப்போ ஒரு கேரக்டர் அவங்க தேடிட்டு இருக்கும்போது சேது ஆப்டாக இருக்குன்றது. அப்போ நான் சுசீந்திரன்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி சேது ஒருத்தர் வந்து போகிறாப்புல, அவருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. ஏற்கனவே புதுப்பேட்டையில் நடிச்சிருக்காங்க. அப்படி தான் ஆரம்பம் சேது பழக்கமாக. அப்புறம் அவரோட இன்ட்ரடக்ஷன்ல நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, அது சேதுவோட முழுக்க ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா நீங்க சேதுவோட போட்டோ இல்லாத எந்த கம்பெனியுமே இருக்காது. ஓகே. எல்லா இடத்துலையுமே போய் கண்டினியூவா ஒர்க் பண்றது, அது அவங்களோட தனி முனைப்பு தான் எல்லாருக்கும். அந்த முனைப்பு இல்லைன்னா நம்ம யாரோ ஒருத்தரை போய் கூட்டு போய் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தகுதியான ஆளா இருந்தார். அவரோட முழு உழைப்பு தான் அது. அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த கபடி போர்ஷன்ஸ்லாம் எடுக்கும்போது சைதாப்பேட்டில் எடுப்போம். அப்போ நைட் ஃபுல் நைட் ஷூட் இருக்கும். அப்போ பேசுகிற ஸ்பேஸ் இருக்கும். அப்படி பழக்கம் தான். அதுக்கப்புறம் நான் மகனால நடித்தாப்புல அப்போ பேசுகிறது அப்போ இருந்தது. அப்போ நம்ம வேலை செய்கிற விதம், நம்ம ஆட்கள்கிட்ட பழகிறது, இதெல்லாம் அவருக்கு பிடிச்சி போனது. நமக்கும் சேது வந்து அந்த கேரக்டர் ரொம்ப எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி எல்லாருக்கூட அழகாக பேசுறது, யார்கிட்டையுமே ஒரு இது இல்லாமல் பழகிறது, ஈகோ இல்லாமல் பழகிறது, எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே வளர்ந்தது தான் அது ஒரு கட்டத்தில். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நான் அந்த கதை பண்ணிவிட்டு ஒரு 80 ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கதை சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 70 ப்ரொடியூசர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த படத்தை. ஆனால் நான் அதை ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டேன் ஜாலியாக. போய் கதை நரேட் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு கதையை நான் உள்வாங்கிறது இருக்குல்ல. அதனால தான் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் பேடே வச்சுக்கிட்டது கிடையாது. நான் எனக்கு எல்லாம் எடிட்டர் ஃபுட்டேஜே மைண்டில் இருக்கிறனால டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கும்போது பண்ணையார் பத்மினியம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் போய் சேதுகிட்ட பார்த்து, அப்போ தான் சேது வந்து 2-3 படங்கள் பண்ணி கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராமினன்ட் ஹீரோவா ஒரு ஹீரோவா மட்டும் கிடையாது, ஒரு வித்தியாசமான கதைகளை பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஒரு இயல்பான கதையை பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஒரு ஹீரோ வர்ஷிப் இல்லாத ஒரு கதையை பண்ணக்கூடிய நடிகர். அப்படி ஒரு இதுனால நான் என்ன நினைச்சேன்னா, சரி அப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. அதில் சேதுவால் பண்ண முடியாத படங்கள் இருக்கும் இல்லையா. அதுக்கு முன்னாலே சேது வந்து என்கிட்ட கேட்பாப்ல, சார் நீங்கள் ஒரு மலை கதை வச்சிருக்கீங்களா, மேலே நான் நடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை சேது, எனக்கு உடம்பு செட் ஆகாது அந்த கதைக்கு வேறு மாதிரி ஒரு ஃபிசிக் தேவை. அப்புறம் நீ ஒரு ஸ்டாராக மாறிட்ட, இப்போ 2-3 படங்களில் நடிச்சு, எனக்கு அந்த கதைக்கு ஸ்டார் இமேஜும் தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வைக்கல நான். அதுக்கப்புறம் தான் சேதுக்கிட்ட போய் நான் கேட்டேன், நான் பண்ணையார் பத்தி ஷூட்டிங்கில், இது மாதிரி உங்ககிட்ட வந்த ப்ரொடியூசர்ஸ் யாராவது உன்னால் பண்ண முடியல, இல்லை அவங்களோட பட்ஜெட் ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருக்குன்னா சொல்லு சேது, நான் அவங்ககிட்ட போய் கதை சொல்லி நான் இந்த படத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ இல்லை சார், நான் வந்து ஒரு 18ஆம் தேதி சென்னைக்கு வந்துடுவேன், நம்ம மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாப்புல. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு கால் பண்ணப்போ, அப்புறம் இங்கே விரும்பாக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் சேதுவும் கார்த்தியும் வந்தாங்க, ஃப்ரெண்டு கார்த்தி. அவன் 2 பேரும் உட்காந்து பேசும்போது சும்மா அவுட்லைனுக்கு கூட கதை கேட்கல, இது எவ்வளோ சார் பட்ஜெட் ஆகணும், இப்படி பட்ஜெட் ஆகணும் சார், ஒன்றும் சார் இப்போ நடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கையில் காசு வந்து நானே பண்ணிடுறேன், நீங்கள் யார்ட்டையும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட். அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் மாதிரி கிட்டத்தட்ட நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், நான் கேட்குற செலவெல்லாம் பண்ண முடியும். ஒரு ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது, எனக்கு இது வேணும்னா அது நடக்கும், அது இன்னைக்கு ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் இருந்தது சேதுக்கும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் விஷன், அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி மனிதர்களும் கண்டிப்பாக தேவை, அப்போ தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும் வெளியில். ஸோ படங்கள் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்த வருஷம் ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா we'll have films. பேரலர் நடிக்கவும் நிறைய ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய இல்ல, 1-2 நண்பர்கள் கூப்பிடுறாங்க, பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ 2லயுமே முனைப்பா நிறைய உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா. பிகாஸ் டாக்கிங் டு இவ்வளோ நேரம் பேசினப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியாலஜிஸ் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்தது. இது இப்படி ஆமால அப்படின்னு
டு கான்வர்ஸ் இட் செல்ஃப் இவ்வளவு விஷயங்கள் தெரியுதுன்னா மேபி த்ரூ யோர் ஃபிலிம்ஸ் யூ கேன் ஸ்பீக் வால்யூம்ஸ் as you said. படங்கள் சினிமான்றது எனக்கு நடிக்கிறது டைரக்ஷன் பண்றது விட எனக்கு இப்போ என் மனசுல ஓடிட்டு இருக்கு குழந்தைங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இங்க உள்ள ஒரு சாதிய மனநிலை இருக்கிற மத வெறியில இருக்கிற யாரையுமே நம்ம போய் திருத்த முடியாது. இனிமேல் அவங்களுக்கு புரிய வைக்கலாம், அவங்களோட உரையாடலாம், ஓகே, அது ஒரு சைடு நடக்கட்டும். ஆனால் குழந்தைங்களோட நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. நீங்கள் தொடர்ச்சியாக குழந்தை வளர்ப்புல இருந்து தான் நம்ம என்னென்னலாம் சரி பண்ண நினைக்கிறோமோ அதை சரி பண்ண முடியும். ஒரு குப்பை போடுறதுல முதற்கொண்டு ஒருத்தவங்களை கலர் வைஸாவோ இல்லை தோட்டத்தின் அடிப்படையில் வேறு மாதிரி பார்க்கக்கூடாதுன்றது குழந்தைங்கிட்ட தான் ஒர்க். ஏன்னா குழந்தைகள் தயாராக இருக்காங்க பயங்கரமாக. நான் குழந்தைங்களோட ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். குழந்தைங்க அவ்வளோ பியூராக, அவ்வளோ என்ன சொல்கிறாங்க, ஒரு எம்டி வெசல்ஸாக இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் அவங்க என்ன ஃபில்அப் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக உள்வாங்கிப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்கிட்ட நம்ம தொடர்ச்சியாக எப்படி வேலை செய்கிறது, என்ன மாதிரி வேலை செய்யணும். ஏன்னா அவங்களோட வேலை செய்யும்போது நம்ம நிறைய கற்றுக்குறோம். நான் குழந்தையோட வேலை செய்யும்போது நான் மாற்றிக்கிட்டேன். என்னோட நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டேன். நிறைய பல ஈகோஸ்லாம் தூக்கி வெளியில் போடுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ரொம்ப முக்கியமாக இருந்தது குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக மைண்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு அதில் ரொம்ப முனைப்பு ஜாஸ்தியாக இருக்கா? அது ஃபியூச்சரில் நிறைய ஒர்க் பண்ணணும் அவங்களோட தான். ஓகே, பட் ஐ திங்க் த ஆன்சர் இஸ் வெரி கன்வின்சிங். ஏன் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லையா? ஏன்னா நம்ம அங்கிருந்து சரி பண்ணோம்னா ஈஸி மேக் சென்ஸ். யா, ஆமா. ஸோ எஸ், டாக்கிங் டு யூ அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஜெனரல் எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள கிளாரிட்டி இருந்தது. ஆடியன்ஸும் ஐ திங்க் வில் ஹாவ் த சிமிலர் ஒப்பீனியன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Shira Home Junction Dam Doom Deepavali sale up to 50% offer. Sundrapuram and Crosscut Road, Coimbatore. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style.